வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டு தோல் சீவிட்டு அப்புறம் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறது வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, வேக லேட் ஆகும். குட்டியாக கட் பண்ணால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர்றது கஷ்டம். அதனால் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படி உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுலில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுக்கோங்க. சமைக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து சீக்கிரம் கருத்துரும். இந்த மாதிரி வெட்டின உடனே நம்ம வந்து தண்ணியில் போடாமல் வச்சுருந்தா, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ சமைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காண்டி இப்படி பிளேட்டுக்கு மாற்றுறேன்னா, நம்ம வந்து எண்ணெயில் டைரெக்டாக உருளைக்கிழங்க போட போகிறோம். அவள் வந்து தண்ணியோடு சேர்த்து போட்டால் எண்ணெய் வந்து மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் நல்லாவே ஹீட் ஆகட்டும். பேன் வந்து இப்போ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துடலாம். அதை வந்து எதுவுமே போட வேண்டாம். ஃபஸ்ட்டே நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கலாம். அப்படி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷமாவது வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இது வந்து இப்படி வதக்கும் போது கீழே அடிப்பக்கத்துலேயே நல்லாவே வதக்கி விடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒட்டி பிடிக்கும் அதில். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படி 5 மினிட்ஸ் நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு எல்லா பக்கமுமே நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். மஞ்சள் பொடி இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பிடிக்கும் அந்த சைடு. அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் உப்பு போட்டால் போதுமானது. உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எந்த சைடும் பிடிக்காமல் இருக்கும். எல்லா இடத்துலையும் உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிடிக்க விடாமல் நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிடுதேன். இது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வேக விடணும். இப்போ தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தாங்க வேக விடணும். ஏன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர்லாம் கொஞ்சம் பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் சேர்க்க வேண்டிய மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கிடுறேன். வத்தல் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இதை வத்தல் பொடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த சமயத்தில் இதில் நான் வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் காரம் தேவையில்லைன்னா சிக்கன் 65 மசாலா மட்டும் போட்டால் போதுமானது. நான் காரம் தேவைங்கிறதுக்காண்டி இதில் வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். இப்போ இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம சிக்கன் 65 மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுங்கள், அதே டேஸ்ட்டு தான் வரும். எண்ணெயும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.